பென்னி. How are you? அறிவில்லாத நம்பி என்ன சொல்றான்? முதல்ல டாக்குமெண்ட்ஸ் கொடுக்குறீங்களா? பாரா, ஏன் இவ்வளவு அவசரம்? அங்க துடிச்சிட்டு இருக்கானா? முதல்ல நீங்க கொடுங்க சார். ஹலோ, முதல்ல நீங்க கொடுங்க. அசோக், வடப்பலாம். இது ஒத்து வராது. ஹலோ ஹலோ, நில்லுங்க. இந்தாங்க. எப்படி பார்க்குறேன் பாரு, கழுகு மாதிரி. அசோக், எல்லாம் சரியா இருக்கு. இந்த குப்பையை தூக்கி அவன்கிட்ட கூட. என்னது குப்பையா? ஹலோ, இது 200 கோடி ரூபாய் சொத்துங்க. என்னவோ உங்க முதலாளி நேர்மையா சம்பாதிச்ச சொத்து மாதிரி சொல்ற. எல்லாம் திருட்டுத்தனமா சம்பாதிச்ச சொத்து தானே. இங்க பாருங்க, அனாவசியமா பேசாதீங்க. இதெல்லாம் என் பாஸ் பிசினஸ்ல சம்பாரிச்சதுங்க. அப்புறம் எதுக்கு இன்கம் டாக்ஸ்னு தான் அலறா முட்டாப்பாய். என்னை பொறுத்த வரைக்கும் நேர்மையான வழியில வராத எல்லா காசுமே குப்பை தான். அப்புறம் இந்த குப்பையை கொண்டு போய் அவன் மூஞ்சில கொட்டு. அப்புறம் அங்க இருக்கிற அந்நியர்கிட்ட சொல்லு, தந்திரத்தை தந்திரத்தால தான் ஜெயிக்கணும்னு நினைச்சு பிரகாஷ் பிளான் பண்ணி ஜெயிச்சான்னு. ஜெயிச்சிட்டீங்க, அதே இப்படி பேசுறீங்க? ஆமா பென்னி, தோத்ததுனால தானே உங்க பாஸ் அந்த நம்பி முக்குறான் முணங்குறான். நாங்க ஜெயிச்சவங்க பேசணும் செய்வோம். கடைசியில என்ன காரணம் காட்டி அடிச்சிட்டீங்கல்ல? இது எல்லாத்துக்கும் சேர்த்து உனக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். வேணும்னா இது எல்லாத்துக்கும் காரணம் பென்னி தான். பென்னி இல்லைனா இது நடந்திருக்காதுன்னு உன் முட்டாள் பாஸ்க்கு போன் பண்ணி சொல்லவா? என்னங்க என் வேலைக்கு உழ வைக்கிறீங்க? அது எப்படி பென்னி உழ வைப்பேன்? நீ தங்கல்ல. ஹேய், இந்த ஜூஸ் சாப்பிட்டு போறது குளிர்ச்சியா இருக்கும்ல, கத்தாழை ஜூஸ் போட சொல்லவா? ஏன் இப்ப கொடுத்த அல்வாவில விக்கிட்டு இருக்கிறேன்னா போதுங்க. இன்னும் கொஞ்ச நேரம் இருந்தேன்னா என் பேண்ட்டையும் உருவிடுவீங்க. நான் வரேங்க. மச்சான், ரொம்ப சந்தோஷமா இருக்குடா. பா, அப்படியே ஒரு ஜூஸ் சாப்பிட்டு போலாம். டேய், தப்பாத்துக்காதரா. இத முதல்ல அப்பா அம்மா கிட்ட எடுத்துட்டு போய் கொடுத்து அவங்க முகத்துல சந்தோஷத்தை பார்க்கணும். அதுக்கப்புறம் உனக்கு ஸ்பெஷல் ட்ரீட்டே இருக்கு. வா. என்னக்கா இப்படி உட்காந்துக்கிட்டு இருக்கான்? 200 கோடி ரூபாய் டாக்குமெண்ட் ஆச்சு. அவன் ஃபியூச்சரே அதானே. வருமா வராதாங்கிற கவலை இருக்காதா? பாஸ், வாடா. எல்லா டாக்குமெண்ட்ஸும் கொடுத்துறானா? ஆமாங்க பாஸ். ஓபன் பண்ணு. சரிங்க பாஸ். இது ஹோட்டல் டாக்குமெண்ட், இது ஃபேக்டரி, இது எக்ஸ்போர்ட் கம்பெனி. என்ன நம்பி, எல்லா டாக்குமெண்ட்ஸும் வந்துருச்சா? சரியா இருக்கா? எதுவும் பிரச்சனை இல்லையே? எல்லாமே வந்துருச்சு. எப்படியோ ஜெய்ஹிந்த் விலாஸ் டாக்குமெண்ட் போனாலும் உங்க டாக்குமெண்ட் எல்லாம் வந்துருச்சு. 200 கோடி ரூபாய் சொத்து. டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் தரவா செக் பண்ணிடுங்க நம்பி. கலர் ஜெராக்ஸா இருந்தாலும் இருக்கும். அந்த பிரகாஷ் மோசமான ஆளு இல்ல டார்லிங், எல்லாமே ஒரிஜினல் தான். நம்ம டாக்குமெண்ட்ஸ் தான். பாஸ், அவன மாதிரி ஒரு கில்லாடிய நான் பார்த்ததே இல்லைங்க பாஸ். ஐடி டிபார்ட்மெண்ட் ஆளுங்க மாதிரி செட் பண்ணி ரெய்டுக்கு அனுப்பி அவன் காரியத்தை சாதிச்சிட்டான் பாத்தீங்களா? அவன் ரொம்ப மோசமான ஆளுங்க பாஸ். இந்த விஷயத்துல நம்ம தோத்துட்டுமே பாஸ். என்ன பெனி, அவன் பண்ண அயோக்கியத்தனத்தை ஸ்மார்ட்னஸ்னு புகழ்றியா? திருட்டு பையாம அவனை பத்தி பாராட்டி பேசுற? அவன் சொன்னாலும் சொல்லாட்டியும் நாம தோத்துதான் போயிட்டோம். ஆனா அவனை நான் சும்மா விட மாட்டேன். ரெண்டுல ஒண்ணு பார்க்காம விட மாட்டேன். இது எல்லாத்துக்கும் அவன் பதில் சொல்லி ஆகணும். யாருன்னு பாரு. சீக்கிரம் சீக்கிரம் இதெல்லாம் எடுத்து வை. வேணும், சீக்கிரம் எடுத்து போடு. எல்லாத்தையும் எடுத்து போடு. சார், யாருங்க சார் நீங்க? இன்கம் டாக்ஸ் ஆபீஸ்ல இருந்து வரோம். மிஸ்டர் அறிவுடை நம்பி, we are coming from income tax department. இந்த பாக்ஸ் என்ன இருக்கு அதை வாங்கி செக் பண்ணுங்க. ஓகே சார். நீங்க உள்ள போய் சர்ச் பண்ணுங்க. ஓகே சார். சார், உங்க மொபைலை கொடுங்க. உங்க மொபைலை கொடுங்க சார். இவங்க யாரு? சார், இவங்க என்னோட ஃப்ரெண்ட்ஸ். நீங்க 2 பேரும் இந்த பக்கம் வாங்க. நீங்க அங்க உட்காருங்க. சார், இங்கே எல்லா டாக்குமெண்ட்ஸும் இருக்கு. ஆனா எல்லாத்துக்கும் கணக்கு இருக்கான்னு தெரியல. மிஸ்டர் நம்பி,
இது எல்லாத்தையும் எதுக்கு எடுத்து வச்சிருக்கீங்க? நாங்க இங்க வர தகவல் முன்னாடியே தெரியுமா உங்களுக்கு? யார் தகவல் கொடுத்தாங்க சொல்லுங்க. இல்ல சார், நான் தான் எடுத்து பார்த்துட்டு இருந்தேன். எதுக்காக எடுத்து பார்த்தீங்க? அது வந்து சார் சார் இது எல்லாத்தையும் செக் பண்ணுங்க. உட்காருங்க. உங்க அக்கவுண்ட் நம்பர் கொடுங்க. சார் இதோ இருக்கு சார், பாஸ்புக்கே இருக்கு. டிரான்சாக்ஷன்லாம் செக் பண்றேன் பண்ணீங்களா? சார் அவர் அக்கவுண்ட்டை பிளாக் பண்ணுங்க சார். சார் இத பாருங்க சார், இதுல 10 lakhs இருக்கு. இதுக்கு கிளியரன்ஸ் இருக்கா ஓகே பார்த்து சார், செக் பண்ணுங்க. இங்க கொடுங்க. சார் பேங்க்ல இருந்து தான் வித்ட்ரா ஓகே பண்ணிருக்கேன். ஓகே இந்தாங்க சார். சார் டாக்குமெண்ட்ஸ் எதுக்குமே கணக்கு இல்லை சார். நீங்க விசாரணைக்கு வரணும் மிஸ்டர் நம்பி. சார் நான் என் அட்வொகேட்டுக்கு ஒரு ஃபோன் பண்ணோம். அதெல்லாம் உங்க அட்வொகேட் அங்க வந்துருவாரு. இல்ல சார், நான் இப்பவே ஃபோன் பண்ணி அவர்கிட்ட. நோ நோ நோ, எல்லாத்தையும் சீல் பண்ணுங்க. ஓகே சார். ஏறுங்க. போச்சு, எல்லாம் போச்சு. 200 கோடி ரூபாய் சொத்து அம்போன்னு போச்சு. அம்மாப்பா, ஹேய் சத்யா, என்னங்க? எல்லாரும் பாருங்க. டாக்குமெண்ட் கிடைச்சதாடா? பயந்துகிட்டு கொடுத்துட்டான்டா. அப்போ அவன் டாக்குமெண்ட் பென்னி கிட்ட கொடுத்துட்டேன். நல்லது. அம்மாப்பா, இத சாமி கிட்ட வச்சு என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. அப்பா ஆசீர்வாதம் பண்ணுங்கப்பா. அம்மா வாங்க. என்னாச்சுப்பா? டேய், நீ பண்ண இந்த காரியத்தை நான் ஏத்துக்கிட்டா நானும் சேர்ந்து தப்பு பண்ண மாதிரி ஆயிடும்டா. பொய் சொல்லி ஏமாத்தி நீ இந்த டாக்குமெண்ட்டை வாங்கிக்கிட்டு வந்திருக்க. இந்த டாக்குமெண்ட்டை நீ திருடிக்கிட்டு வந்ததுக்கு சமம். இதுக்கு நான் ஆசீர்வாதம் பண்ணணுமா? அம்மா, என்னம்மா இவரு இப்படி பேசுறாரு? அவர் ஏன் இப்படி பேசுறான்னு தெரியாம தான் நீ இந்த காரியத்தை பண்ணிட்டு அம்மா வந்திருக்கியா? என்னம்மா இது? அவனே கஷ்டப்பட்டு போராடி டாக்குமெண்ட் வாங்கிட்டு வந்திருக்கான். ஆளாளுக்கு அவனை திருடாங்கறீங்க. மாமா, நாங்க யாரும் அப்படி சொல்லல. சட்டம் சொல்லும். என்ன சொல்ற? ஆமாங்க, நீங்க பண்ணது தப்புங்க. மன்னிக்க முடியாது. நான் இவ்வளவு கஷ்டப்பட்டு பண்ணது தப்புதான். இனிமே நீங்க என்ன நல்லது பண்ணாலும் மாமா அதை ஏத்துக்க மாட்டாரு. வரி ஏய்ப்பு வழக்கில் பிரபல தொழிலதிபர் நம்பி என்கிற மாமா, அத்தை கொஞ்சம் வந்து டிவி பாருங்க. வரித்துறையின் அதிரடி நடவடிக்கை. மோனி, ரிமோட் கொடு. சீக்கிரம் கொடு. நம்பி வரி ஏய்ப்பு செய்ததாக கைது செய்யப்பட்டார். 14 கோடி வரி ஏய்ப்பு செய்திருப்பதாக தகவல் வெளிவந்துள்ளது. மேலும் இது குறித்து வருமான வரித்துறை சத்யா, அந்த நம்பிய கைது பண்ணிட்டாங்க. பண்ணல, பண்ண வச்சேன். பிரகாஷ், நீதான் சொல்லுவே எது செஞ்சாலும் சரியா செய்யணும்னு. அதான் இது. டாக்குமெண்ட்ஸை கொடுத்த அடுத்த நிமிஷமே இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிட்டேன். அதான் கையோட தூக்கிட்டு போயிட்டாங்க. ஒரு கெட்டவனை உள்ள அனுப்பியிருக்கேன். பிரகாஷ், அப்பா, இது நம்ம பரம்பரை சொத்துப்பா. அதனாலதான் இதை கைப்பற்றினேன். அவன் தப்பு பண்ணவன். வரி ஏய்ப்புங்கிற விஷயத்த நானும் சத்யாவும் தேச துரோகமா தான் பாக்குறோம். அதுக்கு தான் இதை பண்ண. இப்ப புரியுதா சத்யா? தந்திரம் பண்ணி அடிப்பேன்னு சொன்னல, அதான் அடிச்சேன். என்னங்க என்ன அந்த 1.25 கோடியா? அதை பத்தி நீ எந்த கவலையும் பட வேண்டாம். அது சேர வேண்டிய இடத்துக்கு போய் சேரும். இவ்வளவு பண்ணனா எதுவும் தப்பு பண்ண மாட்டேன்னு உனக்கே தெரியும். அப்பா, அம்மா, இந்தாங்க உங்க உயிர், ஆத்மா, கனவு. இதை உங்ககிட்டே ஒப்படைச்சிட்டேன். பூஜை ரூம்ல வைங்க. நீங்க மனநிறைவோட எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்க. பண்ணுங்க.
என்னப்பா சந்தோஷத்துல உருண்டு பெறணும்னு தோணுதா? டேய் சாதிச்சிட்டேடா. இனிமே இது நம்ம வீடு. நான் நிம்மதியா தூங்குவேன். அப்பா என்னப்பா அது கரையில போய் ஏங்க அளந்து ஊத்தாதீங்க, நல்லா ஊத்துங்க. ஊத்துங்கண்ணே. இந்தா ஊத்துறேன் சார், ஊத்துறேன் சார். என்னண்ணே அளந்து ஊத்துறீங்க? இல்ல சார், தீந்து போச்சு, எடுத்துட்டு வர போயிருக்காங்க. என்னென்ன டேஸ்டா இருக்கு, சாமியா ஊத்துறீங்க. நல்லா டேஸ்டா இருக்கு. வாட்டாங்க சார். சகலா 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 குடுச்சாங்களா? வா சகலா இந்த அப்படி டேய் வாடா வாடா. குடி குடி. சார் சாம்பார் ஊத்து, சாம்பார். சகலா வர வழியில நான் பிரகாச பார்த்தேன். என்ன சொல்றான் அவன்? அந்த காயத்ரி பண்ண அதே வேலையை பிரகாசம் பண்ணி டாக்குமெண்ட்டை கைப்பற்றிட்டான். இப்போ 1.25 கோடியை காயத்ரி மூஞ்சில தூக்கறிய போய்கிட்டே இருக்கிறான். அப்படியா? ஆமா சகலா. சபாஷ் மச்சான். காயத்ரி தில்லாலங்கடினா பிரகாஷ் அதை விட தில்லாலங்கடி நிரூபிச்சிட்டா. என்ன மச்சான் சந்தோஷம் தானே? என்ன சகலா இது கூடவா இப்படி யோசிப்ப? என்னடா? இல்ல சகல, பிரகாஷ்க்கு என் மேல கோவம் இருந்தாலும் அவன் சூப்பரா காரியத்தை முடிச்சிருவான்னு எனக்கு தெரியும். அவன் யாரு? என் தம்பியாச்சே. அதென்ன சொல்லும் போதே தம்பின்னு இழுத்து சொல்ற? நல்லா தான் சொல்ல. அது இல்ல சகல, அவன் என் திருடன் சொன்னதுல எனக்கு கோவம் இருக்கு. ஆனா அவன் இதை செஞ்சு முடிப்பான்னு எனக்கு தெரியும். அப்பா மேல உயிரா இருக்கிறவன், அப்பா அந்த வீட்டை உயிரா நினைக்கிறாரு. அந்த வீட்டை விட்டு கொடுத்துருவானா? அன்னைக்கு சூப்பரா பாடம் கத்து கொடுத்துருக்கான். அது அவன் நினைச்சது சாதிப்பான் சகல. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என்ன சோம்பேறி திருடன் சொன்னதுதான் ரொம்ப வருத்தமா இருக்கு. டேய் விர்ரா, இப்ப அதுவா முக்கியம்? எப்படியோ என் தம்பி ஜெயிச்சிட்டான், அதுவே எனக்கு போதும். அண்ணா ஒரு முட்டை தோசை. சார் சீக்கிரம் போடுறா. இன்னும் கொஞ்சம் சாம்பார் கொடுங்க. அதான் கொடுக்குறேன் சார். ராஜே போய் சாம்பார் ஊத்துறேன். வாடையே கமகமன்னு தூக்குதே. ஆஹா. ஏங்க 2 இட்லி கொடுங்க. தரேன் சார். சகல இட்லி கொடு சகல. இரு சகல தட்டா கழுவிட்டு இருக்கறேன், எடுத்துட்டு வரேன். இரு. சாம்பார் சகல. ஊத்து. இந்தாங்க. ஆஹா. போடுறேன் சார். முட்டை தோசை சொல்லி எவ்வளவு நேரம் ஆச்சு? ஒரு நிமிஷம் சார். டேய் முட்டை தோசை ரெடி ஆச்சா இல்லையா? அது தீஞ்சு போச்சு, தூக்கி போட்டேன். நீ வேற போட்டு படாவி. இந்த போய் சாம்பார் ஊத்து. என்னங்கண்ணா? எதுவுமே செய்ய முடியாம போச்சு. மேடம் இப்போதைக்கு நம்மால எதுவும் பண்ண முடியாது. நான் போய் ஆடிட்டர் பார்த்துட்டு வந்துடுறேங்க. என்னக்கா இதெல்லாம்? இதுக்கு தான் நான் அன்னைக்கே சொன்னேன், இன்கம் டாக்ஸ் ரெய்டு வந்தப்பவே நம்ம டாக்குமெண்ட் எடுத்துக்கிட்டு இங்க இருந்து ஓடிடலான்னு. நீ கேட்டியா? இப்ப பாரு என்னாச்சு. பிரகாஷ் அதை அடிச்சிட்டு போயிட்டான். சும்மா ரெடி. எப்ப பார்த்தாலும் நோய் நோயின்னு புலம்பிக்கிட்டு எடுத்துட்டு ஓட எனக்கு தெரியாது. ஒரு பக்கம் டாக்குமெண்ட் போயிடுச்சு, இன்னொரு பக்கம் நம்பி அரெஸ்ட். நானே அதை நினைச்சு கவலையில இருக்கேன், நீ வேற. ஏங்கா என்ன கோச்சுக்கிற? நான் நல்லது தானே சொன்னேன். அண்ணியாரே, பிரகாஷ் கூப்பிடுற மாதிரி இருக்கு. ச்சே, அவனை நினைச்சு எனக்கு பிரம்ம கூட வரக்கூடாது. அண்ணியாரே. அக்கா அவனேதான்க்கா. அண்ணியாரே, கண்ணு தெரியலையா இல்ல பித்து பிடிச்சு போச்சா? அப்படிதான் இருக்கும். ஏன்னா இப்ப ஏன் நேரம் இல்ல. ஏய், நீ எதுக்கு இங்க வந்த? போடா வெளியே. உனக்கு எப்படி இந்த வீடு தெரிஞ்சது? என்ன அண்ணியாரே, இன்கம் டாக்ஸ் ரைடுக்கே ஆளுங்களை அனுப்புன, இந்த வீட்டை கண்டுபிடிக்கிறதா சிரமம்?
உனக்கு நேரம் சரியில்லைன்னு நினைக்கிறேன். உங்க நேரம் சரியில்லைன்னு சொல்லதான் வந்தேன். பேக்ல டைம் பாம்பு வச்சிருக்கேன். இன்னும் 10 என்றதுக்குள்ள நீங்க 2 பேரும் சாக போறீங்க. இந்த வீடே தரமட்டமாக போகுது. 1 2 3 4 5 6 7 8 9 என்ன அண்ணியாரே, இன்னும் முட்டாளாவே இருக்கீங்க போல இருக்கு. எவனாவது பாம்பை வச்சுட்டு பக்கத்துல நிப்பானா? இருந்தா அவனும் சாக மாட்டான். யோசனையே வரல. கொலை கடத்தல் வரைக்கும் யோசிப்பீங்க, இதை யோசிக்க முடியாதா? எல்லா பிளானையும் பணம் தெரியும் நினைச்சு எல்லாத்தையும் பண்ணீங்க. நானே என் புத்தியை காமிச்சேன். தேதியை வச்சு நீங்க மடக்குனீங்க. நான் இன்கம் டாக்ஸ் ரைடை வச்சு முடிச்சேன். டேய், இந்த பேக்ல என்னடா வச்சிருக்க? திறந்து பாருங்க அண்ணியாரே. அக்கா வேணாக்கா வேணாம். இதுல பாம்புக்கு பதிலா பாம்பு தேள் ஏதாவது வச்சிருப்பாங்க. வேணாக்கா. நடுங்குதுல, சும்மா அலறுதுல. இதானே உங்க குணம். பயப்படாத மாதிரி நடிக்கிறீங்க. உங்களை மாதிரி கிரிமினலோ ஏமாத்துறாலோ நான் இல்ல. இது உங்களுக்கு சேர வேண்டிய 1.25 கோடி. சத்யா சொல்லி அனுப்புனா ஏமாத்துனா அவங்க முகத்துல எரிஞ்சிட்டு வாங்க. இந்த டைம் பீஸ் எதுக்குடா வச்ச? உங்க வால் கிளாக்கும் ரிஸ்ட் வாட்சும் கெட்ட நேரத்தை தான் காட்டும். ஆனா இது நல்ல நேரத்தை காட்டும். எப்போது என்ன அழிக்கணும், எங்க வீட்டை அடையணும்னு நினைச்சா இத பாருங்க. நல்ல நேரமா கெட்ட நேரமானு காட்டும். அதுக்குதான் இந்த டைம் பீஸ். முப்பது நாள்ல வீட்டு அடைவன்னு எழுதி கொடுத்தீங்களே ஒரு டாக்குமெண்ட், அது இதுதானே? இனி ஜெய்ஹிந்த் விலாசம் நினைச்சு கூட பார்க்க கூடாது. சார் போன் அடிக்குது பாருங்க. கரெக்டா இருக்கு சார். ஹலோ சார். சார், நான் தான் நம்பி விஷயமா உங்களுக்கு தகவல் கொடுத்தது. தகவல் கொடுத்தீங்க, ஆனா சார் நான் சொல்றதை கொஞ்சம் கவனமா கேளுங்க.